உங்க ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனை லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஏதாவது ஒரு வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்த்தரலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, Redmiயோட 9A அப்படிங்கிற மொபைல் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வெர்ஷன்ல 32 ஜிபி ஸ்டோரேஜ், 2 ஜிபி ரேம் வேரியன்ட்ல வரக்கூடியது. ஸோ இத அப்டேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா இருக்கு. எப்படின்னா, இது MIUIயோட 12 வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல லாஸ்ட்டா ஒரு பேட்ச் அப்டேட் குடுத்திருந்திருக்காங்க. அந்த பேட்ச் அப்டேட்ட நம்ம பண்ண போறோம். ஸோ அப்படி பண்றனால, இது என்ன வகையான மாற்றங்கள் வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிறத மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லப் போறோம். சில பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, கோவமா கூட இருக்கலாம். இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம், "என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு. அப்படிதான் சில விஷயங்கள் நம்மளால மாத்தவே முடியாது. MIUIயோட 12 வெர்ஷன்ல இது இருக்கா? இதோட லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, 2023ல வந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, இதோட செக்யூர் பேட்ச் அப்டேட்டும் கூட. ஸோ இப்ப 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு, டவுன்லோட் லேட்டஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு குடுத்தோம்னா, மேபி அங்க ஏதாவது ஒரு வெர்ஷன் 2 வெர்ஷன் குடுத்திருந்தாங்க. ஒரு பிரீமியம் செக்மெண்ட்க்குள்ளேயே இந்த வகையான MIUI 12 வந்திருக்கும் இல்லையா? அது இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படியே இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணாலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? இப்ப இது இன்ஸ்டால் குடுத்துட்டோமா, டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ரீபூட் பண்ற மாரி இருக்கும். ரீபூட் பண்ண உடனே மொபைல் வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். ரீபூட் வந்து நம்ம டேப் பண்ணிடலாம். கொன்ன உடனே இப்ப ஓல்டு வெர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இரேஸ் ஆயிரும். ஓல்டு வெர்ஷன்ல இருக்க அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இரேஸ் ஆயிரும். இரேஸ்னா உங்க டேட்டா போகாது. நார்மலைஸ்டா ஜெனரலா உங்களோட ஓல்டஸ்ட் வெர்ஷன் யூஐ எல்லாமே காணாம போயிரும்னு சொல்லலாம். நியூ யூஐ அதில வந்து ஃபீட் பண்ணுவாங்க. இதில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கம்ப்ளீட்டா ரீயூஐனா அது சூப்பரா மாறிரும். இல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அந்த யூஐல பண்ணியிருக்காங்க. ஒரு மைனர் சேஞ்ச் தான் இருக்கு அப்புட்ன்னா, கண்டிப்பா அந்த லாஸ்ட் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் இடம் பிடிக்கும். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனும் இடம் பிடிக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்லோவா இருக்கு உங்க மொபைல். இன்னுமே ஸ்லோவா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சின்ன சின்ன பேட்ச்ச வந்து செக்யூர் அப்டேட் நீங்க பண்ணுங்க. ஆனா யூஐலயே கம்ப்ளீட்டா அப்டேட் வருது அப்புட்ன்னா, அது மொத்த மாற்றங்களுக்கு அப்புறம் நீங்க பண்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் வெர்ஷன் மாறுது அப்புட்ன்னா, அதோட ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இரேஸ் ஆயிரும். ஸ்டோரேஜ்லேருந்து அது வந்து இரேஸ் ஆயிரும். இந்த ரீபூட் பண்ணும்போதே. ஆனா மைனர் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கு அப்புட்ன்னா, இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான இன்செப்பரபிளா மாறிரும். ஸோ அதனாலேயே ஸ்டோரேஜ் அதிகமா வந்து அதிலயே பிடிச்சுக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ம், ம், ம். ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் நடக்கல. சின்ன மைனர் சேஞ்ச் தான். டோட்டல் யூஐயே சேஞ்ச் ஆகுற மாரிலாம் எதுவுமே இல்ல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுது. அதே மாரி ஸ்பீடிங்கும் ஒரு நல்லா இருக்கா? வேகமா போகுதா? சர்ஃப் பண்ண முடியுதான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா லேகன்சி கண்டிப்பா இதில வந்து இம்பாக்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, லேகன்சி குறையும்னு தோணுது. பட் ஓவரால் பார்க்கும்போது, இந்த ஓல்டு மொபைல அப்டேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயமும்னு தோணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில உண்மையாலுமே லேட்டஸ்ட்டான அப்டேட் வந்துட்டா ஓகே. இல்லன்னா, இது போல தேவையில்லாத பக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அதிகமா இன்ஸ்டால் ஆகும். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான். விளம்பரத்துக்காக புஷ் பண்றது தான். இது உங்களோட மொபைல இன்னுமே ஸ்லோவா மாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும். இதுதான் ரிசல்ட்.